வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு மாபெரும் காவிய போரையும் முழுமையான ஆரோக்கியத்துக்கான தேடலையும் இணைக்கிற ஒரு அற்புதமான ஆன்மீக கதை இது. ராமாயணத்திலிருந்து தொடங்கி ஒரு கூரையற்ற கோவில் வரைக்கும் நீள்ற சுஷேனன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மருத்துவரை பத்தின விளக்க தொகுப்பு தான் இது. சரி, நேரடியா நாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். பொதுவா நாம கடவுள்கிட்ட பணமோ நகையும் பொருளும் வேணும் தான் அதிகமா பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா? ஆனா உண்மையான செல்வம் எது? அந்த செல்வங்களை எல்லாம் முழுமையா நாம அனுபவிக்கணும்னா ரொம்ப எளிதில் உடையக்கூடிய ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தேவை. அதுதாங்க முழுமையான பரிபூரணமான ஆரோக்கியம். ஆரோக்கியத்துக்கான இந்த தேடலை புரிஞ்சுக்க சுசேனன் அப்படிங்கிற சிறுவனோட வியக்க வைக்கிற ஆனா வெளி உலகுக்கு அதிகம் தெரியாத இந்த காலவரிசையை நாம கொஞ்சம் பார்க்கணும். மனித குலத்தை உருவாக்குற முயற்சியில வருண பகவானுக்கும் ஒரு அப்சரஸுக்கும் இவர் பிறக்கிறார். அப்புறம் காட்டுல விடப்பட்டு சிவபெருமான் மேல தீவிர பக்தி கொள்கிறார். ஒரு அடிப்பட்ட மூலிகைகளால குணப்படுத்தினப்போதான் தன்னோட வாழ்நாள் லட்சியத்தையே அவர் கண்டுபிடிக்கிறார். கடைசியா அந்த காட்டோட மாபெரும் தலை சிறந்த மருத்துவரா அவர் உருவெடுக்கிறார். இதுல ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? காட்டுல அமைதியா மருத்துவ சேவை செஞ்சுட்டு வந்த இவர் ராமாயணத்தோட அரச குடும்பத்தோட எப்படி இணைங்கிறார் அப்படிங்கிறது தான். திருப்பார்கடலை கடையும் போது வெளிவந்த தாரைங்கிற அப்சரஸ் சுசேனனோட வளர்ப்பு மகளாகவும் மாணவியாகவும் மாறுகிறார். அறிவாளியான அந்த தாரை பின்னொரு நாள் கிஷ்கிந்தையோட மன்னனான வாலியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் நம்ம காவியத்தோட ஒரு மருத்துவர் இணைக்கப்படுறார். சரி, இப்போ நாம ராமாயண போரின் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு, அதாவது ஒரு வீரன் வீழும் அந்த பகுதிக்கு போவோம். இலங்கை போர்க்களத்துல ராமர் மற்றும் ராவணன் இடையேயான போர் ஒரு பயங்கரமான உச்சத்தை எட்டியிருக்கு. போரோட உச்சகட்டத்துல இந்திரஜித் தன்னோட கொடிய பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறான். லக்ஷ்மணன் தாக்கப்பட்டு உயிரிழந்துதான் நினைக்கும் அளவுக்கு சுயநினைவின்றி விழுகிறான். ராமரோ துயரத்தால உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அப்போ சுக்ரீவன் ஒரே ஒரு நம்பிக்கையை சொல்றாரு. அது யாருன்னா, தலை சிறந்த மருத்துவரான சுசேனன். உடனடியாக ஹனுமன் அவரை கூட்டிட்டு வர அனுப்பப்படுறாரு. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா, ஒட்டுமொத்த போரோட வெற்றியும் சுசேனனை கண்டுபிடிக்கிறதுல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு அனுமனோட பக்தியையும் அபார சக்தியையும் ரொம்ப சிறப்பா விளக்குது. ஆசிரமத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்த சுச்சேனனை தொந்தரவு செய்யக்கூடாது, அதே சமயம் நேரத்தையும் மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனுமன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட உருவத்தை பெரிடாக்கி முழு ஆசிரமத்தையுமே அப்படியே பேர்த்தெடுத்து கண் நிமிக்கிற நேரத்துல இலங்கை போர்க்களத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ இங்க இருக்கிற முக்கியமான விஷயத்த நாம பார்க்கணும். அனுமன் மலையை தூக்கிட்டு வர பிரபலமான காட்சி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா லக்ஷ்மணனோட குறையிற உயிரை முதல்ல பரிசோதிச்சு சஞ்சீவினி மற்றும் விசாலியாகரணி மூலிகைகளை கொண்டு வரும்படி அனுமனுக்கு சரியான கட்டளைகளை கொடுத்து, மலை வந்த உடனே அதுலேருந்து மூலிகைகளை லாவகமா குறித்தெடுத்து அந்த அற்புத சிகிச்சையை செஞ்சது சுஷேனனோட நிதானமான கைகள் தாங்க. சுசேனன் கொடுத்த இந்த துல்லியமான சிகிச்சைதான் லக்ஷ்மணனை உயிர் பழச்சு வீரம் மிக்க இந்திரஜித்தை வீழ்த்தும் அவனோட விதியை நிறைவேற்ற உதவிச்சு. கொண்டாடப்படாத நம்ம மருத்துவ நாயகனோட தலையீடு மட்டும் இல்லைன்னா ராமாயணத்தோட போக்கே முற்றிலும் மாறியிருக்கும். ஒரு போர் வீரனுக்கு சமமான முக்கியத்துவம் ஒரு மருத்துவருக்கும் நிச்சயமா இருக்குங்கிறத இது தெள்ளத் தெளிவா நிரூபிக்குது. போர் முடிஞ்சது. அடுத்து ரவிவலசா அப்படிங்கிற இடத்துல நடக்கிற ஒரு தெய்வீக பயணத்தை பத்தி பார்க்கலாம். போர் முடிஞ்சு சீதை வெற்றிகரமா மீட்கப்பட்ட பிறகு எல்லாரும் திரும்பி போற வழியில ரவிவலசா அப்படிங்கிற அமைதியான மலைப்பகுதியில இழைப்பாடுறாங்க. அங்க சிவபெருமானோட இருப்பை முழுமையா உணர்ந்த சுசேனன் ஆழ்ந்த தியானத்துல ஈடுபடுறார். அப்போ வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேக்குது. நீ ஒரு சிறந்த மருத்துவர், இதுதான் உன் வாழ்வின் நோக்கம். இந்த மலைய சுற்றி இருக்கிற மக்கள் பல நோய்களால தவிக்கிறாங்க, உன்னால மட்டும்தான் அவங்கள குணப்படுத்த முடியும். நீ இங்கேயே தங்கிடணும் அப்படின்னு அந்த தெய்வீக குரல் அவருக்கு உணர்த்துது. 2 நாளாகியும் சுசேனன் வராததால அவரை தேடி போன அனுமன் அவரை தியான நிலையில உயிரற்ற உடலா இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைறார். ராமரோட தம்பிய காப்பாத்தின அந்த மாபெரும் மருத்துவரை கௌரவிக்கிற விதமா ரொம்பவே துயரமடைஞ்ச அனுமன் அவரோட உடலை மல்லிகை பூக்களாலும் அங்கிருந்த ஒரு மான் தோலாலும் மரியாதையோட மூடுறார். இது நிஜமாவே ரொம்ப ஒரு நெகிழியான தருணம். ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் ட்விஸ்ட் இருக்கு. ராமர் பதற்றத்தோட அங்க வந்து அந்த மான் தோலை விலக்கி பாக்கும்போது சுசேனனோட உடல் அந்த இல்ல. அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஸ்வயம்புவா தோன்றிய ஒரு சிவலிங்கம் வீற்றிருக்கு. வீழ்ந்து கிடக்கிற நண்பனை காணாம ஒரு தெய்வீக வடிவத்தை ராமர் அங்க பாக்குறார். தீவிர சிவபக்தரான சுசேனன் முழுமையா சிவபெருமானோட ஐக்கியமாகிட்டார் அப்படிங்கறதை இது ரொம்ப ஆழமா காட்டுது. இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திரேதா யுகத்துல, அதாவது ராமர் காலத்துல அந்த சிவலிங்கம் வெறும் 1 அடி உயரம்தான் இருந்துச்சு. ஆனா துவாபர யுகத்துல அர்ஜுனன் அங்க வந்து தவம் செஞ்சப்போ அந்த லிங்கம் 5 அடி உயரமா வளர்ந்திருந்துச்சு.
இப்போ மல்லிகார்ஜுனான்னு அழைக்கப்படுற இந்த தெய்வம் யுகங்களை கடந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு மாபெரும் அதிசயம். சரி, இப்போ நாம 3ஆம் பகுதிக்கு வருவோம். அதுதான் கூரையற்ற ஸ்ரீ எண்டல மல்லிகார்ஜுன சுவாமி கோவில். இப்போ நவீன காலத்துக்கு வருவோம். வளர்ந்துகிட்டே இருக்கிற இந்த லிங்கத்துக்கு ஒரு உள்ளூர் மன்னன் வழக்கமான முறையில கோவில் கட்ட முயற்சி செஞ்சார். ஆனா அவர் கட்டின மேற்கூரை தொடர்ந்து இடிஞ்சு விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? சிவபெருமான் அந்த மன்னனோட கனவுல தோன்றி மேற்கூரை கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். லிங்கம் தடையின்றி வளரணும், மலையிலிருந்து வர மூலிகை காற்று தெய்வத்தின் மேல தடையின்றி வீசணும், அந்த காற்று பக்தர்களின் மேல படும்போது அவங்களோட நோய்கள் குணமாகும், அங்கிருக்கிற சீதா புஷ்கரணி குளத்துல நீராடினா தொழுநோய் போன்ற கடுமையான நோய்களும் தேரும். இந்த தனித்துவமான கோவில் கட்டமைப்பு முழுக்க முழுக்க இறைவனோட கட்டளைதாங்கிறது இதுல இருந்து தெளிவாகுது. ராமாயண காலத்துல வெறும் ஒரு அடி உயரத்துல இருந்த அந்த சிறிய லிங்கம் இன்னைக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா? கிட்டத்தட்ட 20 மீட்டர் உயரமும் 3 மீட்டர் அகலமுமா பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. சுஷேனோட மருத்துவ சேவை இறைவனோட கலந்த பிறகும் இயற்கை மூலமா இன்னிக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த கோவிலோட பேருக்கு பின்னாலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஸ்ரீ எண்டலா அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு வார்த்தை. இதுக்கு நேரடி அர்த்தம் சூரிய ஒளி. கோவிலுக்கு மேற்கூரை இல்லாததால குணப்படுத்துற ஆற்றல் கொண்ட சூரிய ஒளி எப்பவுமே இந்த தெய்வத்தின் மேல நேரடியா பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அற்புதத்தை குறிக்கத்தான் இந்த பெயர் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். புராண நம்பிக்கைகளின்படி நாம சாதாரணமாக ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்கையோ நம சிவாயா அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப விசேஷமாம். இது தெய்வமா மாறின அந்த மருத்துவரோட குணப்படுத்தும் ஆற்றலை நம்மை நோக்கி ஈர்க்கும்னு சொல்லப்படுது. நீங்களும் இந்த நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்துல இருக்கிற இந்த ஸ்ரீ எண்டல மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலோட அற்புதமான வரலாற்றை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கறேன். எல்லையற்ற பொருள் வளங்களை மட்டும் துரத்தி ஓடுற இந்த உலகத்துல நம்ம ஆன்மீக வரலாற்றுல மறைஞ்சிருக்கிற இது போன்ற ஆழமான குணப்படுத்துற அற்புதங்களை தேடி போய் பரிபூர்ண ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த உண்மையான செல்வத்தை பெற வேண்டிய நேரம் இதுவல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம சந்திக்கலாம்.